காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீதமான இட்லி மாவு ஒரு கப் அளவுக்கு இருந்ததை காட்டிலும் அந்த மாவை யூஸ் பண்ணி சூப்பராக இட்லி மாவு கூட ரெடி பண்ணியிருந்தேன். அவசரமாக வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தாங்கன்னா அப்படியே 2 உருண்டை லபக்குன்னு வாயில் போட்டு மென்று முழுங்கிட்டு போகலாம். இல்லைன்னா நிமிஷத்தில் அரைக்கக்கூடிய கார சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டு போகலாம். இப்போ இட்லி மாவு கொழுக்கட்டை பண்ணுறது கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே பொரிஞ்சு நல்லா செவந்து வந்ததும் புதுசாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு மீதமான இட்லி மாவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேம்ல கைவிடாம கிண்டி கொடுத்துட்டே இருந்தா இந்த மாதிரி மாவு ரெடி ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிருங்க. லைட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கையில எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி இட்லி பிளேட்ல வச்சு 10 நிமிஷம் போல மிதமான ஹீட்ல வேக வச்சு எடுத்தா செம்ம சாஃப்டான சிம்பிளா செய்யக்கூடிய இட்லி மாவு கொழுக்கட்டை ரெடி. வீட்டில் கொஞ்சம் போல் இட்லி மாவு மீதமாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி, வாழைக்காயில் டவா டோஸ்ட்டும், தயிர் பச்சடி ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூல் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். நாளைக்கு இன்னொரு vlogல